Hello Skoolknit viewers, I hope you're all doing well today. So today we are going to learn an easy peasy recipe. இந்த பீட்ரக்கா மறுபடியும் வந்துருச்சா அப்படி தானே யோசிக்கிறீங்க? இல்லைங்க, இன்றைக்கி நான் தமிழ்லேயே ரெசிபி சொல்ல போகிறேன். ஆல்ரைட், இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் ஆனியன் டொமேட்டோ ரோஸ்ட் அப்படின்றது நான் ஃபேன்சியான பேர் வச்சுருக்கேன். தக்காளி சட்னி தான். ஸோ சப்பாத்தி அண்ட் தக்காளி சட்னி எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ மெயினாக நம்ம பேச்சுலர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், எங்கள் அம்மா ஊட்டி விட்றாங்க. சரி, நகைச்சுவைன்ற பேரில் நீங்கள் எல்லோரும் வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ரைட்டு, இதுக்கு தேவையான பொருட்கள் இது. ஃபஸ்ட்டு கோதுமை மாவு. ஸோ மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ரேண்டமாக 5 ஸ்பூன் போட்டுட்ருப்பாங்க, பெரிய பெரிய ஸ்பூனாக. நீங்கள் ஒரு 1.5 கப் எடுத்துக்கோங்களேன். ஒரு 4 சப்பாத்தி வரும். கரெக்டு, 4 சப்பாத்தி வரும். ஸோ நார்மல் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நிறைய ஊற்றிடாதீங்க, லைட்டாக. இதோ இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நல்லா ஊற்றிட்டு பிசைய ஆரம்பிக்கும்போது நீங்கள் உப்பு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த வாட்டர் போடுறதுக்கு முன்னாடியே உப்பு போட்டுருங்க, இல்லைனா கட்டி கட்டியாக உப்பு வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாவெல்லாம் தண்ணி கூட ஒட்டி அதுக்கப்புறம் நல்லா ட்ரைனா ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது, பிச்சு பிச்சுன்னு இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு எண்ணெய், அதாவது 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நார்மலாகவே பிசைங்க. ஸோ சப்பாத்தி மாவுக்கு பார்த்திங்கன்னா கும்முன்னு குத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி அன்பாக பாசமாக கொஞ்சம் நல்லாவே பிசைஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பிசைங்க. 5 நிமிஷம் வேணாம், ஒரு 3 நிமிஷம் போதும். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னா 3 நிமிஷம் போதும். ஸோ நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி 1 2 3 4 என்ன மறுபடியும்? ஓகே, திருப்பி இவங்க ட்ரையல்ஸ் பார்த்துருக்காங்க. ரைட்டு, ஓகே, கரெக்டாக வந்துச்சா? ஓகே, ரைட்டு. ஸோ 1 2 3 கொஞ்சம் பெரிய பெரிய சப்பாத்தியாக போட்டு இந்த சப்பாத்தி மாவை எப்படின்னா இப்படி ரவுண்டு, அப்புறம் இப்படி நீளமாக பண்ணிவிட்டு அதை 2 சைடையும் சுருட்டி அவ்வளோதான். கொஞ்சோண்டு மாவு ஊற்றி, பார்த்தீங்களா, நான் சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பெருசாக அந்த கட்டோரி வச்சு, கட்டோரினா போல் கிண்ணம் அதெல்லாம் வச்சு ரவுண்டெலாம் பண்ணோம் அப்படின்னு உங்கள்கிட்ட நிறைய டைம் இருக்குன்னா அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி நார்மலாக போட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம போகிறது தக்காளி சட்னி. தேவையான பொருட்கள் இதோ: 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் மேஜிக் மசாலா. ஆமாம், நம்ம புன்னகை அரிசி வராங்கள்ல, அதே மேஜிக் மசாலா தான். ஸோ இது போட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் வெங்காயம் தக்காளி 2த்தையும் கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, மெலிசான ஸ்லைஸாக. அப்புறம் அந்த பூண்டு இருக்குல்ல, ரவுண்டாக கட் பண்ணக்கூடாதான், சைடு வாக்கில் கட் பண்ணணுமா, எங்கள் அம்மா சொன்னாங்க. அது மாதிரி பண்ணுங்கள். இப்போ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு கடாயோ பேனோ சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன், நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே. அதில் இந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனா போதும். அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர டைமில் இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, இது 3த்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம், ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும் இந்த வெங்காயம். பட் கோல்டன் ப்ரௌன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ளேம் ஹையாக இருந்ததுன்னா மீடியமுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி ஊற்றணுமா போடணுமா? சரி, ஊற்றணும், இல்லை போடணும். தக்காளியை போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் எங்கள் அம்மா ஸ்கிப் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த தக்காளி ஊற்றிட்டு போட்டுட்டு இதையும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இந்த டைமில் தான் நீங்கள் நம்ம புன்னகை அரிசியோட மேஜிக் மசாலா போடணும். ஸோ இந்த மேஜிக் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இது குக் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 மினிட்ஸில் குக் ஆயிரும். தண்ணியெல்லாம் போட அவசியம் இல்லை. தக்காளி வெங்காயம் அது தானாக தண்ணி விட்டுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மூடி போட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கையில் கிடைக்கிற அளவுக்கெல்லாம் வேணாம், கொஞ்சோண்டு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் இது பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. அந்த கொஞ்சோண்டு ட்ரை ஆகட்டும். இல்லை நீங்கள் சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டாங்களா? ரைட்டு, நான் சொல்லலான்னு நினச்சேன். சரி, ஓகே. சப்பாத்தி சுடுறதெல்லாம் பெரிய மேட்ரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லைங்க, சில டைம் சப்பாத்தி ஸ்டிஃப் ஆயிரும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டோடனே அது கொஞ்சம் பபிள்ஸாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் டர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2வது வாட்டி டர்ன் பண்ணும்போது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டு கொஞ்சம் அப்படி சுற்றிட்டே இருக்கணும். சுற்றாமல் அப்படியே விட்டிங்கன்னு வைங்களேன், அப்போ தான் ஸ்டிஃப் ஆயிரும். அங்கங்கே கொஞ்சம் டார்க் கூட ஆயிரும். அதனால் அதெல்லாம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சரி, கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. நடுவில் ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சேனல் பண்ணிகிட்ருக்கோம்.
உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, இதில் ட்விட்டர்லலாம் சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் இதுலேயும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு. எப்படி இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டங்குன்னு அடிச்சு விட்ருங்க. ஏன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அதான் நோட்டிஃபை பண்ணோம். ஸோ சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் துபாயெல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஆமாங்க, துபாய் வீடியோலாம் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இந்தாங்க எங்கள் அம்மா ஊட்டி விட்றாங்க. சாப்பிட்டுக்கிட்டே தண்ணி குடிச்சிட்டு எல்லோரும் போய் படுத்து ஜாலியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.